எப்படியோ வேலு ஒரு வழியா பந்தியை முடிச்சிட்டோம். ஆமாங்க, எல்லாரும் சாப்பிட்டு நம்ம சாப்பாட்டை எப்படி புகழ்ந்தாங்க பாத்தீங்கல்ல. நம்ம போட்ட உழைப்பு வீண் போகலைங்க. நான் கூட பயந்துட்டேன். இப்போ தாங்க கொஞ்சம் நிம்மதியா தம்பி. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதம். சாப்பாடு சூப்பர்ப்பா. சரி சரி. ஆமா சார் வாங்க. வணக்கம் சார். சாப்பாடெல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? அருமையா இருந்துச்சு சார். உங்க சொந்தக்காரங்க எல்லாம் மனசுக்கு திருப்தியா சாப்பிட்டாங்களா? உங்களுக்கு எந்த குறையும் வைக்கலல? என்னமோ இப்படி கேட்டீங்க. நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன். சமையல் எப்படி இருக்குமோன்னு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா பிரமாதமா பண்ணிட்டீங்கம்மா. ரொம்ப சந்தோஷங்க. உங்க வாயால் இப்படி சொல்றது கேட்குறப்போ மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குது சார். எனக்கும் மனசுக்கு நிறைவா இருக்கு. வந்தவங்களாம் திருப்தியா சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டு போறாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வீட்டில் எல்லாரும் மனசு நிறைவா போறாங்கன்னா அதுக்கு காரணமே நாம போடுற சாப்பாடு தான். அதை எந்த குறையில்லாம பண்ணிட்டீங்க. எங்களுக்கு அது போதுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சரி, அந்த பணத்தை எடுமா. என்னங்க, 1 லட்ச ரூபா தான் பேசியிருந்தேன். ஆனா உங்க கைப்பக்குவத்துக்கு 10,000 ரூபாய் சேர்த்தே தரேன். ஐயோ, நீங்க பேசின பணத்தையே கொடுங்க, அது போதும். இல்லம்மா, நீங்க செஞ்ச சாப்பாட்டுக்கு இதுவே கம்மி தான். இதை நான் மனசார கொடுக்குறேன், வாங்கிக்கோங்கம்மா. சரிங்க. இனி எங்க வீட்டில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இதே மண்டபத்தில் உங்க சமையல்ல தான் நடக்கும். சரிங்க, சந்தோஷம். என்னடி இது? ஒரே மாய மந்திரமா இருக்கு. அவ்வளவு உப்பு காரம் அள்ளி கொட்டணும், எல்லாரும் இப்படி புகழ்ந்துட்டு போறாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குடி. ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த வேலுக்கு கை பக்குவம் சரியா இருக்கும் என்னமோ. இப்ப நீ எதுக்கு என்ன முறைக்கிற? அதான் போட்ட பிளான்லாம் ஊத்திக்கிச்சே. பந்தி முடிஞ்சிருச்சு, வா நம்ம சாப்பிடுற வேலையை பார்க்கலாம். எல்லாரும் சாப்பாடு வேற நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதையாவது சாப்பிட்டு பாப்போமா? நீ எப்ப பார்த்தாலும் திங்கிறதுலயே இரு. என்ன சார், ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? எந்த குறையும் இல்லையே? என்ன தம்பி இப்படி கேட்டீங்க? நான் கூட மண்டபத்தில் சமையல் ஆர்டர் கொடுக்காம வெளியில இருந்து ஆளை கூட்டிட்டு வரலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க கராரா சொன்னதுனால அரை மனசோட தான் ஒத்துக்கிட்டேன். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இவங்க சமையல சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. சார், உங்களுக்கு திருப்தி தானே? திருப்தியா? மனசுக்கு நிறைவா இருக்கு. என்னதான் ஃபங்க்ஷனை செலவு பண்ணி கிராண்டா பண்ணாலும் சாப்பாடு விஷயத்துல சின்ன குறை வந்தாலும் வந்தவங்க எதுவும் சரியில்லைன்னு போயிருவாங்க. ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாரும் மனசார வாழ்த்திட்டு போனாங்க. அப்படி இருந்துச்சு இவங்களோட சமையல். இப்ப சொல்றேன், இந்த ஃபங்க்ஷன் இல்ல, இனி எங்க வீட்டுல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் இவங்க தான் சமையல். எந்த காரணத்துக்காகவும் இவங்கள விட்டுறாதீங்க. அந்த அளவுக்கு என் மனசுல இடம் பிடிச்சிட்டாங்க. இதை உங்க அப்பா கிட்ட நான் சொன்னதா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேங்க. சரி தம்பி, நான் உங்க அப்பா கிட்ட போன்ல பேசிக்கிறேன். சரிங்க. நீங்க 2 பேரும் எப்பவும் இதே மாதிரி ஒன்னா நல்லா சமையல் பண்ணணும். உங்க சமையலால எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும். இது எங்களோட வேண்டுகோள். உங்களை மாதிரி ஆளுங்களோட பாராட்டு தான் எங்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துது. சரி, நாங்க வரோம். சரிங்க சார். வரோம் தம்பி. வரோம்ப்பா. சந்தோஷங்க. ரொம்ப நன்றி வேலு. நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மண்டபத்துக்கு இன்னும் மரியாதை அதிகமாயிடுச்சு. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாரும் உங்க சமையலை பாராட்டாம போகவே இல்லையே. என்ன கௌதம், எங்களுக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நியாயமா பார்த்தா நாங்க தான் உங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லணும். உங்க அப்பா மட்டும் எங்களுக்கு சரியான நேரத்துல வாய்ப்பு கொடுக்கலனா நாங்க இப்ப இங்க நின்னு இருக்கவே முடியாது. எங்க குடும்பத்துக்கும் இந்த மரியாதை கிடைச்சிருக்காது. அப்பா எப்பவுமே அப்படிதாங்க. மனுஷங்க தோற்றத்தை பார்த்து எப்பவுமே எடை போட மாட்டாரு. அவங்க திறமையை பார்த்து தான் முடிவு பண்ணுவாரு. உண்மையிலே என்னைக்குமே நாங்க அவருக்கு கடமைப்பட்டிருப்போம். சரிங்க கௌதம், உள்ள வேலை நிறைய இருக்கு, நாங்க போய் அதை பாக்குறோம். சரிங்களா? ஓகேங்க. வா 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 வா. வரோம். ஹோய் ஸ்கூட்டி. என்ன என்ன என்னங்க, ஏன் எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? சாப்பாடு பிரமாதமா இருக்குன்னு எல்லாரும் பாராட்டிட்டு போறாங்க. அப்படிப்பட்ட சாப்பாடு மண்டப ஓனர் எனக்கு இல்லையா? இப்ப என்ன, உங்களுக்கு சாப்பாடு வேணும் அவ்வளவுதானே? ஆமா. சரி, ஓகே.
நீங்க போய் கேபின்ல உட்காருங்க, நான் கேரியர்ல எடுத்துட்டு வரேன். ஆ சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஆனா நீங்க மட்டும் வரணும். ம் ஓகே. கௌதம் கலக்கிட்டடா. காலையில சொதப்பனாலும் இப்ப ஸ்கோர் பண்ணிட்டடா. பூஜை கையில சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, லவ் லெட்டர் கொடுத்த மாதிரியும் ஆச்சு. சான்ஸை மிஸ் பண்ணிடாதடா. இலை எங்க இருக்கு? ஆ? பூஜா, ஆமா, யாருக்கு இந்த கேரியர்ல சாப்பாடு எடுத்துட்டு போற? வேற யாருக்கு? எல்லாம் அந்த கௌதமுக்கு தான். கௌதமுக்கா? இப்பதான் பார்த்து பேசின அவர்கிட்ட, என்கிட்ட எதுவும் கேட்கலையே. இப்பதான் நீ என்ன கூப்பிட்டு கேட்டாரு. ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாரும் சாப்பாடு பிரமாதமா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதனால அவரும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுமா, அதான் கேரியர்ல கொண்டு போறேன். ஓ சரி, அத நம்ம வேற யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பலாம். நீ என் கூட வா, நிறைய வேலை இருக்கு. சரி, அப்போ நீங்களே யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்புங்க. ஆ ஷபா. ஆ, நல்ல வேலை நான் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சேன். ஏய், எதுக்கு அப்படி சொல்ற? பாவம், ஏதோ ஆசையா கேட்டிருப்பாரு. உங்களுக்கு தெரியாத நீ. ம், ம். ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். ஆ, இந்த சாப்பாட்டு கேரியரை ஆபீஸ் ரூம்ல இருக்கிற கௌதம் கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? ஆ? நீ சும்மா தானே இருக்க, நீயே போய் கொடு. என்னாலலாம் முடியாது. சரி, அப்போ கிச்சன்ல நிறைய பாத்திரம் இருக்கு, அதெல்லாம் போய் கழுவி வச்சிருங்க, நாங்க போய் இது கொடுத்துடுறோம். ஆ? பாத்திரமா? ஆமா. அதுக்கு இதுவே பரவாயில்ல, கொடு, நானே கொண்டு போறேன். புடிங்க, சும்மா தானே சுத்திட்டு இருக்கீங்க, இந்த ஒரு வேலையாவது ஒழுங்கா செய்யுங்க. இங்க பாருங்க, சாப்பாட்டை கொடுத்துட்டு மட்டும் வந்துடாதீங்க, பொறுமையா பரிமாறிட்டு வாங்க. அவங்க நமக்கு வேலை கொடுக்கற முதலாளி. எல்லாம் எனக்கு தெரியும், நீ ரொம்ப ஒண்ணும் சொல்ல வேணாம். வந்துட்டேன் பாடம் எடுக்கிறதுக்கு. அண்ணி, எதுக்கு இவங்க புலம்பிட்டே போறாங்க? அவங்கள பத்தி நமக்கு தெரியாதா? நீ வா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் உனக்காக நான் எழுதின லவ் லெட்டர் பூஜா. என் மனசுல இருக்க அத்தனையும் இதுல கொட்டிட்டேன். எழுதுறதுக்கு இருந்த தைரியம் பூஜாவை பார்த்து கொடுக்கலாம்னு நினைக்கிறப்ப காணாம போயிடுது. எப்படி இத பூஜா கிட்ட கொடுக்கறது? என்ன பண்ணலாம்?